பார்க்க போகிறது இப்போ என்ன பார்க்கணும், யூனிஃபார்ம் அக்கௌண்டிங் பாலிசிஸ் இண்டிஎஸ் 110 பார்க்க போகிறோம். இண்டிஎஸ் 110 அதாவது மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, when parent company prepares consolidated financial statements, the parent and the subsidiaries must be use the same accounting policies for similar transactions because the group should appear like a one single company. ஏன்னா எஸ்எஃப்எஸ்னா ஸ்டாண்டர்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், சிஎஃப்எஸ்னா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ பேரண்ட் வந்து ஒரு மாதிரி, சப்போஸ் கம்பெனி இன்வென்ட்ரி மெத்தட்னு வச்சுக்கலாமே, பேரண்ட் வந்து ஃபிஃபோ யூஸ் பண்ணுறாங்களாம், சப்சிடரி வந்து ஏன்னா ரெண்டு பேருமே எஸ்எஃப்எஸ் தான், இது பேரண்ட்டு, இன்னொன்று வந்து சப்சிடரி. இவங்க வந்து வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் வேன், இவங்க வந்து ஃபிஃபோ. அப்போ இன் செப்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போத் கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட். இவன் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், இவன் ஃபினான்ஸ் ஃபிஃபோ மெத்தட் யூஸ் பண்ணுறான். அப்போ இன் செப்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போத் யூஸ் செப்பரேட் மெத்தட்ஸ். திஸ் அலோட் இன் their individual accounts. But in consolidated financial statements, inventory must be uniform. அப்போ யூஸ்வலி பேரண்ட்ஸ் பாலிசி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ பேரண்ட்ஸ் பாலிசி என்ன, ஃபிஃபோனா நம்ம என்ன செஞ்சாகணும், ஃபிஃபோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ பேரண்ட் ஃபிஃபோ, சப்சிடிலேருந்து வெயிட்டட் ஆவரேஜ்னா, while preparing CFS, subsidiaries inventory must be recalculated using FIFO யூஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, எக்ஸாம்பிள் கால்குலேஷன். சப்சிடரி வேல்யூ மெத்தட் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் சப்சிடரி மேலே 10 லட்சம் வரும். ஃபிஃபோ வந்து 1,10,000. ஃபிஃபோ யார் யூஸ் பண்ணுறா, பேரண்ட் இல்லைங்க. பேரண்ட் யூஸ் பண்ணால் 1,10,000, இதில் யூஸ் பண்ணால் 1 லட்ச ரூபா. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் சிஎஃப்எஸ்ல என்ன வரும்னா, இன்வென்ட்ரி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் 10,000 ரூபாய். அப்போ இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் பண்ணால் அசட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரீட்டைன் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஜேர்னல் வந்து கன்சல்டேஷன் இப்படி தான் இருக்கும். வென் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆர் அலவுடுன்னு பார்த்தா, யூர் நோட் சேஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அலவுடு இஃப் நேச்சர் ஆஃப் இன்வென்ட்ரி இஸ் டிஃப்ரெண்ட். என்ன புரிஞ்சுக்கணுங்க, நேச்சர் ஆஃப் இன்வென்ட்ரி இஸ் டிஃப்ரெண்ட். எக்ஸாம்பிள் ஐட்டம், நான் வந்து இப்போ வந்து கார், அதாவது பேரண்ட் வந்து கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இது வந்து ஆயில் யார், சப்சிடரி. அப்போ ஒரு கொஸ்டின் நம்ம மனசில் வருது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நேச்சர்ஸ். ஹியர் நேச்சர் இஸ் டிஃப்ரெண்ட், ஸோ டிஃபரன்ஸ் மெத்தட் மே பி அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பிபி, அதாவது ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் டெப்ரிசியேஷன் பண்ணுறீங்க. அப்போ கம்பெனியோட டெப்ரிசியேஷன் பேரண்ட் வந்து எஸ்எல்எம்மும் சப்சிடரி வந்து டிபெண்ட் ஆன் வேல்யூ யூட்டிலைஸ் பண்ணுது. இப்போ டெப்ரிசியேஷன் இஸ் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் நாட் அ பாலிசி. Therefore, different methods may continue. So, no adjustment required in CFS. இதுதான் இந்த கான்செப்ட். அடுத்த கேள்வி வந்து, கேன் என்சிஏ பி நெகட்டிவ்? என்சிஏனா நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் பி நெகட்டிவான்னு கேட்குறான். எஸ்ன்னு தான் சொல்லிக்கிறீங்க. அப்போ ஈவன் தோ என்சிஏ கூட என்ன செய்யலாம், நம்ம நெகட்டிவாக வரலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. பிகாஸ் லாஸஸ் ஆர் ஷேர்டு பிட்வீன் பேரண்ட் அண்ட் என்சிஏ. அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட் 80, என்சிஏ 100%, இது 80-20 இருக்குது. அப்போ சப்சிடரி நெட் அசெட் வந்து 1 லட்சம் அப்படின்னா, பேரண்ட்டுக்கு எவ்வளோ தான் போகணும், 80,000. அப்போ இதுக்கு எவ்வளோ, 20,000 ரூபாய். அப்போ நெக்ஸ்ட் இயர் லாஸு 1,20,000 வந்துச்சு. அந்த 1,20,000 என்ன செய்யணும், 18/20 பிரிக்கிறீங்க. அப்போ லாஸ் வந்து என்சிஏக்கு 24. நல்லா கொஞ்சம், அப்போ 20 தான் இருந்துச்சு நீங்கள் ஆல்ரெடி ஷேரு, அதில் 24 போச்சுன்னா -4,000. அப்போ ஸோ என்சிஏ வந்து நெகட்டிவ் வருமா கிட்ட, தாராளமாக என்சிஏ நெகட்டிவில் வரும், பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ திஸ் மீன்ஸ் என்சிஏஸ் டெபிசிட் ஷேர் ஆஃப் லாஸஸ். அப்போ எக்ஸாம்பிள் வந்து யூனிஃபார்ம் அக்கௌண்டிங் பாலிசி, சேம் அக்கௌண்டிங் பாலிசிஸ் ரெக்கார்டிங் சிஎஃப்எஸ், பேரண்ட் பாலிசி நார்மலி ஃபாலோடு. என்சிஏபி நெகட்டிவான்னு கேட்டால் எஸ், என்சிஏபி நெகட்டிவ், என்சிஏபி நெகட்டிவ். அவ்வளோதான் கான்செப்ட். இதில் அக்கௌண்டிங் பாலிசி எதுன்னு சொல்லிக்கிறேன் நான், இதில் ஒரு குழப்பம் எல்லாத்துக்கும். டெப்ரிசியேஷன் இஸ் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் அண்ட் அக்கௌண்டிங் பாலிசி. அப்போ அக்கௌண்டிங் எஸ்டிமேட்னா என்ன, அக்கௌண்டிங் எஸ்டிமேட் அண்டு பாலிசி டிஃபரன்ஸ் வேணும் உங்களுக்கு. என்னன்னு சொன்னால் தானே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கும். அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டுக்கும் நாட் அ பாலிசி. டெப்ரிசியேஷன் வந்து அக்கௌண்டிங் எஸ்டிமேட் சொல்கிறீங்க, பாலிசி இல்லை அப்படின்னா. அப்போ ஸ்பெசிஃபிக் பிரின்சிபிள்ஸ், அக்கௌண்டிங் பாலிசின்னா ஸ்பெசிஃபிக் பிரின்சிபிள்ஸ் ஆர் மெத்தட்ஸ் யூஸ்டு பை கம்பெனி டு ப்ரிப்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ பாலிசின்னா என்னன்னா ஸ்பெசிஃபிக் மெத்தட்
ஸ்பெசிஃபிக் மெத்தட் அப்படின்றாங்க. அதாவது யூஸ்ஃபுல்லாக என்ன சொல்றீங்க, FIFO, LIFO, அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் மெத்தட். அக்கௌண்டிங் எஸ்டிமேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொல்ல முடியுங்க. அப்போ எஸ்டிமேட்ன்றது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்போ டெப்ரிசியேஷன் இவ்வளோதான் வியர் அண்ட் டியர் ஆயிருக்குன்னு உங்களால் சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அப்போ வி காண்ட் எக்ஸாக்ட்லி சேஸ் வியர் அண்டு டியர். அப்போ அது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். அப்போ டெப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான். அப்போ லைஃப் வந்து 20 வருஷம் கூட வரலாம், ஆனால் நம்ம 15 இயர்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் தான் வரும். அப்போ டெப்ரிசியேஷன் இஸ் அன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட், நாட் அ பாலிசி அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும்.